தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 2, 3 விஷயங்கள் இருக்கு. அந்த 2, 3 விஷயத்த வந்து ஒண்ணா ஒரே காணொளில குடுத்துர்றேன் நானு. ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய பேர் என்ன வந்து திரு வரதராஜன் அவர்கள் பற்றிய தகவல்கள வந்து கேட்ட வண்ணம் இருக்கீங்க. அவருடைய அப்டேட்ஸ் பத்தி நீங்க கேட்கிறீங்க. அவர் சிறையில வந்துட்டு அவருக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. 2வது அவர் தரப்பு வாதங்களை வந்து மண்டே திருப்பி வந்து செஷன்ஸ் கோர்ட்ல இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில அ ட்ரையல் கோர்ட்ல அதாவது கீழ் நீதிமன்றத்தில வந்துட்டு அவருடைய பிணை நிராகரிக்க மறுக்கப்பட்ட நிலையில செஷன்ஸ் கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்றாங்க. அது மண்டே வருது. அது வருவதற்குள்ளாகவே 2 எஃப்ஐஆர்கள் இருப்பதாக மேலும் 2 எஃப்ஐஆர்கள் இருப்பதாக அ கோர்ட்டுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு எஃப்ஐஆர்ல வந்து அரெஸ்ட் காண்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்டின்னா, 2024ல அவர் பேசிய ஒரு விஷயம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்து அரெஸ்ட் காமிக்கிறாங்க. அந்த வழக்கு புகார் வந்து 2024ல பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு வழக்கு. அடுத்து இன்னொரு வழக்கு அது குறித்த தகவல்கள் இன்னும் குடுக்கல அப்படின்றது தெரிய வருகிறது. இன்னும் கோர்ட்டுக்கே அவங்க வந்து தெரிவுபடுத்தல அப்படின்னு தெரிய வருது. ஸோ அது குடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த வழக்குக்கும் பிணை போடப்பட்டு, அதுவும் வந்து அவர் வாங்கிடுவாரு அப்படின்றதுல நமக்கு வந்து எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். ஏன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் வந்து அ இது இது வந்து இப்ப அரசியல் பழிவாங்குதலுக்காக போடப்பட்டிருக்கின்ற வழக்கு அப்படின்றதை கடந்து வேற எதுவாவும் இருக்க முடியாது. ஓராண்டு இந்த அரசாங்கம் சும்மா இருந்து இப்பொழுது திடீரென்று அரசு காமிக்க வேண்டிய அளவுக்கெல்லாம் வந்து அவர் ஒண்ணும் பெரிய படுபாதக குற்றச்செயலெல்லாம் செய்யல அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, திருமாவளவனையும், தினகரனையும் வந்து திமுக இப்பொழுது இறக்கி விட்டிருக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், பெண் நிறுவனம் இறக்கி விட்டிருக்கு. சம்மந்தமே இல்லாம திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவுடன் அதிமுக கூட்டணியா? இதை வதந்தியை வந்து அதிமுக தான் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு வந்து அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜகவிலிருந்து அதிமுக வெளியே வந்து விடுமா? அப்படின்லாம் அவர் சரமாரியா கேள்விகள கேட்டிருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. திருமாவளவன் எதற்காக அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது? அல்லது யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறது? அப்படின்றத குறித்து இவ்வளவு ஆதங்கப்பட வேண்டும். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அந்த கூட்டணியோடைய வெற்றிக்கு உழைக்க வேண்டியது தானே! அத விடுத்து அதிமுக யாரோட கூட்டணி இருந்தா உங்களுக்கு என்ன? இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. ஏங்க நான் யாரோடயோ கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க ஏங்க பதர்றீங்க? என்றைக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததோ, அன்னியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, மாறி மாறி சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் பேசினார். பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டீங்களே! பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டீங்களே! அப்டின்ட்டு. எங்க கட்சி நாங்க யாரோட வேணா கூட்டணி வைக்கிறோம். நீங்க 13 பேர் இருக்கீங்கல்ல உங்க கட்சியில, உங்க கூட்டணியில. இந்த 13 பேர் கூட்டணி எப்படி வேண்டுமானால் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம். என்ன செய்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம். 2031லும் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம். 2036லும் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம்னு ஜம்பம் அடிக்கிறீங்கல்ல. அப்புறம் யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்குது. இல்ல விஜயோட கட்சியோட கூட்டணி வைக்கலாம். வைக்காம கூட போலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் பாத்துட்டு வரீங்க? நீங்க விஜயோட கூட்டணி வைக்கல. நீங்க திமுகவோட தொங்கு சதையாக இருப்பது தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதனை பலமுறை தெரிவித்து விட்டீர்கள் அல்லது தெரிவிக்க வைத்து விட்டார்கள். அப்படின்ற சூழல்ல, அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் கூட்டணி வைக்க மாட்டீங்க. அவங்களும் யாரோடும் கூட்டணி போக்கூடாது. நீங்க எப்படி ஸ்டாலின் வாய பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களோ, எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்டாலின் வாய பார்த்து உட்கார்ந்துருக்கணுமா? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வாங்கிய காசுக்கு நீங்க கூவுங்க. ஏன் நாங்க எல்லாரும் எதுவுமே நாங்க செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. நாங்கள் ஒரு மாற்றை கொண்டு வந்து மக்களிடம் வைக்கிறோம். திமுகவை அகற்றுவதற்கு இதுதான் மாற்று என்று சொல்கிறோம். அதை ஏற்பதும், ஏற்காததும் மக்களுடைய பிரச்சனை. மக்கள் ஏற்கவில்லை என்றால் அது எங்களுடைய பிரச்சனை. உனக்கு என்ன வந்தது? நீ தான் ஏற்கனவே ஜம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கியே, நீ தான் வெற்றி கூட்டணியில இருக்கன்ட்டு. அப்புறம் நான் யாரோட போனா உங்களுக்கு என்ன? இதுவும் திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்கின்ற அதே சமயத்துல, தினகரன் பார்த்தீங்கன்னாக்கா, அவரும் வந்து இங்கே பேட்டி. யாருமே கேட்காத இடத்துல அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் மாரி தினகரன் ஆயிட்டாரு வர வர அரசியலை பொறுத்தவரைக்கும். அவரா ஒரு நடிப்பு பெருமிதத்தை காண்பிப்பது போல, இவரும் வந்து தன்னுடைய அரசியல் பெருமிதத்தை இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார். எதற்காக வருகிறார்? எதற்காக பேசுகிறார்ன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. தூங்கி எழுந்தா எடப்பாடி பழனிசாமி, தூங்க போனாலும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கிளம்பிட்டார். இப்ப அவர் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து நாடகம் ஆடுகிறார்கள். அது அவங்களுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள பிரச்சனை. அதிமுகவும், தாவேகாவும் அதை தீர்த்துக் கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள் அல்லது தனித்தனியே கூட நிற்பார்கள். அது அவர்கள் பிரச்சனை. உனக்கு என்ன வந்தது? உனக்கு இடம் கிடையாது. இதுல பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக விஜய் வந்து தாவேகாவை துவங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி. சசிகலாவை முதலமைச்சராக்குவதற்காக எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கினாரா? இல்லல்ல.
அப்போ விஜய் வந்து என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருடைய கட்சி பிரச்சனை, அவருடைய முடிவு. அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி போகுமா போகாதான்றது அதிமுகவும் தாவேகாவும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீ ஆட்டத்திலே கிடையாது. இன்னும் சேர்த்துக்கல, உன்ன விரட்டி அடிச்சாச்சு என்டிஏல இருந்து. நீ ஓரங்கட்டப்பட்டு விட்டாய் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நீ வந்து என்ன பண்ற, எடப்பாடி பழனிசாமி மேல தாக்குதல ஆரம்பிக்கிற. ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் வாய மூட்டு இருந்த, செப்டம்பர் வரைக்கும் வாய மூட்டு இருந்த. உனக்கு இடம் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே, அதுவும் என்ன தெரியுமா, இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம், இந்த படத்தில் அண்ணாமலை படத்தில் பார்த்துருப்பீங்களா, சரத்பாபு வந்து ரஜினிகாந்தை பார்த்து பொறுமிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பமாக மாறிவிட்ட தினகரனும் தினகரனுடைய அரசியலும் அவர்களால் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா 35 ஆண்டு காலம் இவர்கள் கோலோச்சி இருக்கிறார். இந்த குடும்பம் எப்படி கருணாநிதி குடும்பம் வந்து திமுகவை கபலீகரம் செய்து தன் கையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததோ, இந்த குடும்பம் வந்து ஊடுருவி இருந்தது. தன் கையில் முழுவதுமாக கொண்டு வர முடியல. ஏன்னா செல்வி ஜெயலலிதா என்கிற அந்த ஆளுமை இருந்த காரணத்தினால மொத்தமாக கொண்டு வர முடியல என்றாலும் இவர்கள் ஊடுருவி இருந்தார்கள், ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் அப்படின்றது உண்மை. இந்த ஆதிக்கத்தை செல்வி ஜெயலலிதாவுக்காக பொறுத்து கொண்டிருந்த அதிமுகவினர் செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பின்னர் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை கொண்டு போய் சசிகலா குடும்பத்திடம் அடமானம் வைப்பதற்கு தயாராக இல்லை. மேல் மட்டத்தில் இருந்த தலைவர்கள்லாம் வந்து சசிகலாவை இடைக்கால பொதுச்செயலராக வைப்போம் என்று சொன்ன பொழுதும் கூட தொண்டர்கள் மத்தியில் வந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்த காரணத்தினால அந்த குடும்பம் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது. இப்போ திரும்பியும் கொண்டு போய் அந்த குடும்பத்திடம் ஒப்படைப்பதற்கு தொண்டர்கள் தயாராக இல்லைங்கிற சூழ்நிலையில் தினகரனால் ஜீரணிக்க முடியல. தான் பார்த்து பொறுப்பு போட்டு கொடுத்த நபர்கள் தன்னிடம் வந்து பதவிக்காக வந்து கைகட்டி நின்றவர்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு உசந்த நிலையில் இருக்கிறார்களே, உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களே, அந்த கட்சியே தன்னோடது அப்படின்னு இவர்கள் வலம் வந்து கொண்டிருந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. எந்த சாதாரண தொண்டனும் கூட இங்கே பொதுச்செயலாளராகலாம். யாருக்கும் இது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்படவில்லை இந்த கட்சி அப்படின்றதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறது. அப்படின்றதுனால பொறுக்க முடியாமல் திரும்ப திரும்ப பழனிசாமி பழனிசாமி பழனிசாமின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதில் என்ன கூத்து அப்படின்னா, சசிகலா இவரை ஏன் கிட்ட சேர்க்கலை அப்படின்றத வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறார். இவர் ஏன் போய் சசிகலாவை சந்திக்க கூட இல்லை அப்படின்றத கடந்த 2 ஆண்டுகளாக இவர் சந்திக்கவே இல்லை. ஏன் சந்திக்கலை? ஏன் உன்னை விரட்டி அடித்தாங்க? உன்னை விரட்டி அடித்ததற்கு ஒரே காரணம் என்னென்னா, நீ அவருக்கு துரோகம் செய்தாய் என்பதுதான். அப்போ துரோகம்ன்ற வார்த்தையை நீ பேசலாமா? இல்லை, உன் குடும்பத்துடைய சொத்தை வந்து தூக்கிட்டு போயிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? ஒன்றும் கிடையாது. நீயே வந்து அங்கே உன்னை சஃபாரி சூட்டு போட்டு போயஸ் கார்டனுக்கு கேட்டு பக்கத்தில் நிற்க வச்சது எதுக்குன்னாக்கா, அம்மா வரும்போது செக்யூரிட்டி இருக்கணுன்றதுக்காக ஒன்று நிற்க வச்சாங்களே தவிர்த்து, உனக்கு ஒன்று பட்டத்தை இளவரசராக கொண்டு வந்து உனக்கு தான் அடுத்தது கட்சியோடைய பொறுப்புலாம் ஒன்றும் கொடுக்கலையே. உனக்குடைய செல்வாக்கு அவ்வளவுதான். உன் குடும்பம் போட்ட ஆட்டம் அந்த மாதிரி, அந்த ஆட்டம் பிடிக்காம இப்போவும் உன் குடும்பத்து கையில் அந்த கட்சி வந்துருச்சுனாக்கா திரும்பி அதே ஆட்டத்தை தான் நீங்கள் போடுவீங்கன்ற ஒரு ஆதங்கத்தினாலும் கூட உங்ககிட்ட வர மறுக்கிறாங்க. அப்போ வர மறுக்கிறாங்கன்றதுனால நீ வெளியில் போய் உங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டல, அப்போ உங்கள் கட்சியை எடுத்துகிட்டு மேலே போ. ஏன் திரும்ப திரும்ப பழனிசாமின்னு பேசிக்கிட்டு இருக்க? உன் கட்சியை வளர்க்குற வழியை பாரு. அதுவே கழுது தெரிஞ்சு கட்டையெரும்பான கதையாக இருக்குது. அதை போய் பாரு. இல்லை திமுகவுடன் கூட்டணி வைப்பது தான் உன்னுடைய ஆப்ஷன் அப்படின்றது வந்துருச்சுன்னா அப்போ அதை செய்யு. சம்மந்தமே இல்லாமல் விஜய் மேலே வந்து பாஞ்சு கொதறி இருக்க. இந்த கரூர் விவகாரத்தில் விஜயை குறை சொல்லி அவர் மேலே பாஞ்சு கொதறி இப்போ அவரோடவும் போகிறது வந்து இப்போது கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் ரொம்ப நன்றாக இதை வந்து செய்தார் அப்படின்னு சொல்கிற இந்த சிபிஐ விவகாரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை சத்தியமாக யாரும் கொடுத்துருக்க முடியாது. திமுக காரங்களும் கொடுக்க முடியாது இப்படி ஒரு விளக்கம். அதாவது சிபிஐயிடம் வழக்கை கொடுத்தால் அது காவல்துறைக்கு கெட்ட பேர் ஆகிடுமா, அதனால் அதை கொடுக்காமல் இருக்காங்களா? இது எப்படி? ஒரு வழக்கு விசாரணை நேர்மையாக நடக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வரும் பொழுது, இல்லை நேர்மையாக நடக்கலனாலும் பரவாயில்லை, இதை நாங்கள் சிபிஐ கொடுத்தோம்னாக்க அது எங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்றதுனால நேர்மையாக நடக்காமலேயே அந்த விசாரணை போகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்படி ஒரு அரசியல் தலைவர் எங்கேயாவது விளக்கம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? திமுக காரனே அந்த விளக்கத்தை கொடுக்க மாட்டான். அப்போ இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, அவன் ஏதோ கொடுக்க போகிறான். திமுக வந்து ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ. ஏனென்றால் இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவர் இருப்பது பற்றி யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில் இவங்க வந்து
இரட்டை இலையில நிற்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த இரட்டை இலையில நிற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளல அப்படின்றது தான் இங்கே உண்மை. குக்கர் சின்னத்தில் நிற்பதற்கு இவருடைய கட்சிக்காரங்க தயாராக இல்லை. அப்போ எப்படியாவது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி இவரையும் இரட்டை இலையில் நிற்க வைப்பதற்கு முயற்சி எடுப்பார் அப்படின்னு காத்திருந்தார். அதற்கு சாத்தியமே இல்லை, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படின்ற நிலையில தான் பிரதமர் மோடி உட்பட சசிகலா குடும்பம் மீண்டும் தலையெடுப்பதை விரும்பவில்லை என்கிற சூழலில் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பத்தை மீண்டும் உள்ளே சேர்ப்பது அப்படின்ற பேச்சிற்கே இடமில்லை என்பதனை திட்டவட்டமாக தொண்டர்கள் முடிவெடுத்து விட்ட நிலையில் இவர் வெளியேறன்ற ஒரு நாடகம். சரி, அது வெளியேறினன்னு சொல்கிறல, உன்னை உண்மையில விரட்டி விட்டுருக்காங்க. சரி, வெளியேறன்னு சொன்னதுக்கப்புறம் போய் உன் வேலையை பாரு. அதிமுக யாரோட கூட்டணி வச்சா என்ன, எடப்பாடி பழனிசாமி யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. நீ வச்சிருக்கிற 1% ஓட்டுக்கு நீ சொல்கிறதெல்லாம் வேட்பாளராக, இங்கே நீ சொல்கிற ஆளெல்லாம் வந்து வேட்பாளராக போட முடியாது. நீ சொல்கிற மாதிரிலாம் ஆளை மாற்றி மாற்றிலாம் போட முடியாது. அப்போ தெளிவாக திக்கு தெரியாத ஒரு திசையில் இருந்துக்கிட்டு திமுகவாவது நமக்கு ஏதோ ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ கொடுக்கட்டும், அது உதயசூரியன் சின்னத்தில் இருந்தாலும் நாம் நிற்போம். எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சி கொடியை வச்சுக்கிட்டு அந்த கொடியில் அம்மாவுடைய படத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து நல்லவர் அப்படின்னு நீ சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னா உன்னை எதை அதிமுககாரனாவது மதிப்பானா? இல்லை திமுக எதிர்ப்பு அப்படின்றதை வைத்திருக்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மதிப்பார்களா? அப்போ உன் கதை முடிஞ்சிருச்சு. இப்போ திமுகட்ட போய் சரணடைகிறத தவிர்த்து உனக்கு வேறு வழியே கிடையாது. எப்படி எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னு சொல்லி ஆரம் வீரப்பன் போய் சரண்டர் ஆனாரோ, எப்படி ஒரு காலத்தில் திருநாவுக்கரசு வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்தாரோ, அவருடைய கட்சி வந்து கூட்டணி வைத்தாரோ, அந்த மாதிரி இப்போ நீயும் போய் அங்கே போய் சரணடைய தவிர்த்து வேறு வழியே கிடையாது. அப்படி சரணடைந்தால் டெல்டாவில் ஏதோ ஒரு 2 சீட்டு, அப்புறம் தேனியில் ஏதோ 2 சீட்டு அப்படின்னு அவங்க கொடுத்து ஒரு 4 சீட்டில் நிற்க வைப்பாங்க. அது உதயசூரியன் சின்னத்தில் நின்னாலும் பரவாயில்லை என்று நீ நிற்கலாம். நீ யோசிச்சு பாருங்கள். தன் வாழ்நாள் முழுக்க கருணாநிதியை தீய சக்தி என்று அடையாளம் காண்பித்த ஒரு நபரை கட்சி கொடியில் வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில் போய் நிற்கிறத விட ஒரு கேவலம் இருக்க முடியுமான்னா அந்த கேவலத்தையும் தினகரன் செய்தாக வேண்டிய ஒரு மோசமான நிலை. இந்த நிலைக்கு யார் காரணம்னா அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது. முழுக்க முழுக்க சசிகலா குடும்பம், அவர்கள் போட்ட ஆட்டம், அவர்களுடைய திமிர்த்தனமான நடவடிக்கைகள் இதெல்லாம் தான். அதற்கான அந்த பாவத்திற்கான அந்த பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இருவரையும் வந்து இறக்கி தினம் ஒரு அறிக்கை கொடுக்க வைத்து, தினம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வைத்து பெண் நிறுவனம் நரேட்டிவை கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கிறது. உண்மையில் குழப்பம் எங்கே இருக்குன்னா, காங்கிரஸ் டெய்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். டெய்லி ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கான். KS அழகிரியிலேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அவர்கள் தினமும் ஒரு அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு என்று சொல்கிறார்கள், அதிக இடம், எண்ணிக்கையில் இடம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் வந்து மறைக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் மக்கள் முன்னால் கொண்டு வரக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி திருமாவளவன், தினகரன், இது மாதிரி போன்ற அரசியல் அல்லக்கைகள், இந்த அரசியல் அல்லக்கைகளை திமுக கூட்டணியோடைய தொங்கு சதைகளை வைத்து நரேட்டிவ் செட் பண்ணுறன்னு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான். இதனால களத்தில் 1% கூட மாற்றம் கிடையாது. இதை யாரும் ஒரு பொருட்டாவே எடுக்க போகிறதும் கிடையாது அப்படின்றதான் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.